நம்ம கிச்சன்ல இருக்கிற ஒரு பிடிக்காத 2 பொருளை சேர்த்து ஒரு தோசை ரெசிபி ட்ரை பண்ண போறோம். அந்த தோசை ரெசிபி நல்லா வந்தா நாசமா போச்சா எல்லாத்தையும் இந்த வீடியோல தொடர்ந்து பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பேன். நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போற இன்கிரியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச இந்த மேக் 300 ml ஆஃப் வாட்டர்ல வந்து சீசனிங் ஆட் பண்ணி ஸ்டர் வெல் பண்ணுமா. 300 ml இது 250 ml, மறுபடியும் 50 ml. ஓகே, நல்ல ஒரு ஸ்டேரிங் பண்ணி விட்டோம். மேகியை போறதுக்கு முன்னாடி அந்த பிளேட்ல இருக்க காய்கறி போட்டுருவோம். மினிட்ஸ் அந்த மேகியை கலக்க போறோம். இதுல ஒரு டிஃபிகல்ட்டி நமக்கு இப்ப வந்திருக்கு. என்ன டிஃபிகல்ட்டின்னு கேட்டீங்கன்னா, மேகி வந்து தண்ணிக்குள்ள ஃபுல்லா முழுக மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணுவோம்னா, மேகியை பிரிச்சிருவோம். 2 பிரிச்சு மேகியை டிப் பண்ணுவோம். ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேகி அழகா தண்ணிக்குள்ள, அதாவது நம்ம வெஜிடபிள் போட்டு along with that water, இந்த மேகி இப்ப ஈஸியா டிப் ஆயிடுச்சு. நம்ம கிண்டி முடிச்சிட்டோம். இப்ப என்ன பண்ணலாம்னா, அது கூட வந்து 2வது இன்கிரிடியன்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது செகண்ட் இன்கிரிடியன்ட் என்னன்றதை நான் உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். என்னடா போன்விட்டா டப்பா இருந்திருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா, போன்விட்டா டப்பாவா இருந்தாலும் இது என்ன இன்கிரிடியன்ஸ் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, தி கிரேட் ரவா. விஷுவலா அண்ட் கலர்ஃபுல்லா அப்படின்னு நம்மளுக்கு கண்ணுக்கு ஒரு ட்ரீட்டா இருக்கு. இப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ரவா போட்டு நான் தோசை ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அது வந்து கிச்சடியா மாறினுக்குது. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கிச்சடியை தூக்கி அப்படியே மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கடன்னு கிட்டு நல்லா அரைச்சி மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட போறோம். இதான் ட்விஸ்ட். அப்படியே வாங்க, லெட்ஸ் கோ. அரைச்சி முடிச்சாச்சு. நான் எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சி இல்லைனாலும் கொஞ்சமாவது நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் தேர். ஆமா, எஸ். வா, அப்படியே வால்கனோல இருந்து வர எரிமலை மாதிரி பொங்கிட்டு இருக்குது. அங்கங்க வந்து அந்த பபிள்ஸ் அப்படியே டபக் டபக் டபக்னு வெடிக்குது. அது பார்க்க கண்குள்ளா காட்சியா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களும் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா சங்கர் படம் ரேஞ்சுக்கு இல்லைனா கூட ஒரு விஷுவல் ட்ரீட்டா தான் இருக்கும். தி கிராண்ட் பினாலே. எஸ், இப்போ நம்ம வந்து பினாலிக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து இந்த தோசையை நம்ம வந்து எடுத்து பார்த்துருவோம். வந்துட்டா தோசை, வரலன்னா ஒன்றும் கவலை கிடையாது. எதுக்கு நான் சொல்றேன்னா, என் வீட்டில் நிறைய வால்பேப்பர்ஸ் இருக்கு, ஓட்டுறதுக்கு கம்மு தான் இல்லை. இதை நான் கம்மா பயன்படுத்திட்டேன். தோசையா வருதா இல்ல கோந்தா வருதான்றத தொடர்ந்து பாருங்க. ஓகே, எஸ், நான் நினைச்சது மாதிரி தான் வந்திருக்குது. இது வந்து தோசை கிடையாது, கோந்து. இது ஜஸ்ட் ட்ரையல்ஸ். இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நம்ம போட்ட ரவா வந்து கொஞ்சம் எக்ஸஸா போனதுனால தோசை மாவுக்கு பதிலாக கிச்சடியா மாறிடுச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கண்டிப்பா இன்னைக்கு ஒரு தோசையை நம்ம வந்து ட்ரை பண்ண போறோம். ஓகே, இந்த தோசை மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, என் பேர் இருக்கும் அப்படியே. ஓகே ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் அகைன். வா, பாத்தீங்களா, மறுபடியும் எரிமலை பொங்குது. இந்த வாட்டி நான் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 6 to 5 minutes ஆகுது. 6 to 5 minutes செம்ம. ஓகே, 6 to 10 minutes ஆகுது. அதை அப்படியே வச்சுட்டு எடுக்க பார்க்கலாம்.
ஓகே கைஸ், மறுபடியும் நம்மளுக்கு ஒரு டஃப் சிச்சுவேஷன் வந்துருக்குது. இந்த தோசை கண்டையால எடுக்க முடியல, ஏன்னா அங்கங்க ஒட்டிக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா கையில வச்சு லைட்டா பரட்டி போட்டுருவோம். ஓகே, ஃபைனல் ப்ராடக்ட் ஒரு கோந்து ஒரு தோசை. கிறிஸ்பியா இருக்கு, நல்லா குழக்குன்னு நல்லா குறுக்குன்னு இருக்கு. தேங்காய் சட்னி வந்து நான் ஆல்ரெடி அரைச்சிட்டேன். அதுக்கெல்லாம் இப்போ வீடியோ போட்டோம்னா நம்மளால பார்ட் 2 தான் போக முடியும். ஸோ அதனால வந்து நம்ம தேங்காய் சட்னி பாட்டை விட்டுட்டு தோசை ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். கைஸ், மையாகமா சொல்றேன், நான் பண்ணதுக்காக சொல்ல, அந்த மேகி ஃப்ளேவரும் முன்னாடி 2 சில்லி போட்டேன், ப்ளஸ் வித் ஜிஞ்சரும் போட்டேன். அந்த 3 காம்பினேஷன் சேர்ந்து ஸ்பைசினஸை பயங்கரமாக தூக்கிடுது. உங்களுக்கு நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல. இட்ஸ் ரியலி குட். ஃபர்ஸ்ட் சத்தியமாக நல்லா இருக்குது. நான் வந்து உங்களுக்கு போய் சொல்ல, நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாம்னு பார்க்குறேன். என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க. மேகி தோசைன்னு வைக்கலாம்னு பார்க்குறேன். பட் ரவாவே ஆட் பண்ணுறதுனால மேக்ரா எப்படி இது? மேக்ரா வந்து எப்படி இருக்குன்றதை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி காட்டுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் என்ன மாதிரி இன்கிரீடியன்ஸ் நான் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெசிபி கண்டுபிடிக்கணுன்றதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு புது ரெசிபியை கொண்டு வரதுக்கு தான் இங்கே நான் வந்திருக்கேன். எஸ், ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமார் சதீஷ். நன்றி, வணக்கம்.